வணக்கம். கிரகங்களில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு சனி இருந்தால், ராகு சந்திரன் இருந்தால் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. கிரகங்கள் சேருமா அப்படின்னு பார்த்தா கிரக சேர்க்கை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு ராசி கட்டத்தில். உதாரணத்துக்கு இப்போ கும்பத்தில் சனியும் செவ்வாயும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். எப்படி ஒன்றா இருக்கும் சனியும் செவ்வாய்? அது ஒரு சின்ன கட்டமாக நம்ம உருவகப்படுத்துகிறோம். ஆக்சுவலாக அது பல ஆயிரம் கிலோமீட்டர், பல கோடி கிலோமீட்டர்னு வச்சுங்களேன் ஒரு ராசி மண்டலம்ன்றது. நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் இல்லையா, 9 பிளானட்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சர்டன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. இதுதான் 9 பிளானட்ஸ் நம்ம படித்தது. ஆனால் நம்ம ஜாதகத்தில் பாருங்கள், இந்த யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இருக்காது. இந்த 9 பிளானட்ஸில் அப்போ 3 எங்கே? அப்போயே நம்ம நவகிரகத்துலேயும் சந்திரன் வச்சுருக்கோம், எர்த்துன்னு சொல்கிறோம், நவகிரகத்தில் வருது. அந்த பூமி எங்கள் ராசி கட்டத்தில்? இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெறும்னே இந்த கிரக சேர்க்கைன்னு சொல்லும்போது, ஜோதிடர்கள் சொல்லும்போது மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, அது ஒன்றா சேர்ந்துருக்குன்னு நம்மளை அறியாமையே அதை நினைக்கிறோம். எப்படி சூரியன் நைட்டில் வரலன்னு நினைக்கிறோம், ஆனால் ஃபுல்லாகவே இருக்குது. பகலில் சந்திரன் இல்லைன்னு நினைக்கிறோம், ஆனால் ஃபுல்லாகவே 24 ஹவர்ஸ் சந்திரன் இருக்குது. இது ரெண்டுமே நிலா தேயில வளரல, அமாவாசை வளர. நம்ம பார்வைக்கு பூமியிலேருந்து நம்ம டைமென்ஷன்லேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது? இது மாதிரி தான் நம்ம நவகிரகங்கள் அமைச்சிருக்கோம். பூமியிலேருந்து பார்க்குற மாதிரி வச்சு அந்த நவகிரகத்தை நம்ம வச்சுருக்கோம். அதில் பாருங்கள், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இருக்காது. அதுக்கு பதில் சந்திரன் இருக்கும், ஆனால் பூமி இருக்காது. ஏன்னா பூமியிலேருந்து பார்க்குற மாதிரி இங்கேருந்து பார்த்தா எப்படி அந்த பார்வை இருக்கு இல்லையா. ஒரு யானையை வச்சுட்டு சுற்றி 36 பேர் உட்காந்து வரைஞ்சா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உருவம் தெரிகிற மாதிரி பூமியிலேருந்து பார்க்குற அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம முன்னோர்கள், சான்றோர்கள் ஜோதிடத்தை பயன்படுத்தினாங்க. அது கரெக்டாகவும் வேலை செய்யுது. இப்போ அந்த கிரக சேர்க்கைங்கும் போது இப்போ 5 டிகிரி 10 டிகிரி அஷ்டங்கம் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. உண்மையிலே அந்த வானத்தில் எப்படி இருக்குன்றத சயின்டிஃபிக்காக இப்போ பார்க்கலாம். இப்போ இது ஒரு கற்பனை ஜாதகம். விருச்சிக லக்னம், 2ல் ராகு, 4ல் சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன், 5ல் சூரியன், 8ல் கேது, 10ல் சந்திரன், 11ல் குரு, வியாழன். இது ஒரு கற்பனையாக போட்டிருக்கேன், ஏன்னா அந்த கிரக சேர்க்கைக்காக போட்டிருக்கேன். இந்த கிரக சேர்க்கை பாருங்கள், இங்கே பாருங்கள், சனி இங்கே 3 நட்சத்திரம் இருக்கும். அவிட்டம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அப்புறம் சதயம் 4 பாதங்கள், அப்புறம் பூரட்டாதி 3 பாதம். மொத்தம் 9 பாதம் இங்கே இருக்குது. 3 நட்சத்திரத்தோட பாதம். அதாவது குரு, அது பூரட்டாதின்ற நட்சத்திரம், அப்புறம் சதயம்ன்ற நட்சத்திரம், அப்புறம் அவிட்டம். இந்த ராசி மண்டலத்தில் இதுதான் இருக்குது. இந்த கிரக சேர்க்கை தான் சனி செவ்வாய் தான் நல்லா இல்லை, செவ்வாய் சுக்கிரன் தான் நல்லா இல்லை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. கிரக சேர்க்கை ஆக்சுவலாக அது பல கோடி மைல் தூரம். இது சின்ன கட்டம் கிடையாது. ராசி மண்டலத்தில் பார்த்தா பல கோடி மைல் தூரத்தில் இருக்குது. இப்போ இந்த சேர்க்கையை நம்ம சொல்லும்போது பயப்படுறோம் இல்லையா. எல்லாருக்குமே சனி செவ்வாய் இருந்தால் கெட்டு போயிடுவானா? அப்படி கிடையாது. சிலருக்கு சனி செவ்வாய் யோகமாகவும் இருக்குது, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகவும் இருக்காங்க, மந்திரிகளாகவும் இருக்காங்க. இப்போ இந்த 7ஆம் பாவத்தில் இந்த சனி செவ்வாய் இருந்தால் கணவன் திருமண வாழ்க்கை நலிவடையுது, கணவன் இறந்தும் போகிறாரு. சில ஜாதகங்கள் அதே இடத்துல சனி செவ்வாய் இருந்தால் மிகப்பெரிய 60ஆம் கல்யாணமே பண்ணுறாங்க. இந்த கிரகம் சேர்வுக்கு இருந்தால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்போது அப்படி பார்க்கக்கூடாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்றது எப்படின்னா, இந்த ராசி மண்டலம் வரும்போது இந்த பூரட்டாதியோட ரேஸ், நட்சத்திர ரேஸ் இங்கே வருது, சதயத்தோட ரேஸ் வருது, அவிட்டத்தோட ரேஸ் இந்த ராசி மண்டலத்தில் வருது. இந்த நட்சத்திரங்கள் இந்த கிரகத்தில் பட்டு அது சந்திரனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. இதில் பட்டு இது டிரான்ஸ்மிட் ஆகி இந்த சந்திரன் நம்ம பூமிக்கு அது நம்மளுக்கு அனுப்புது. அதாவது நட்சத்திரங்கள்லேருந்து ஆற்றலை வாங்கி கிரகங்கள் வாங்கி இந்த கிரகங்களில் அந்த ஆற்றலை சந்திரன் ரிசீவ் பண்ணி இந்த சந்திரன் பூமிக்கு அனுப்புது. இதுதான் ஜோதிடத்தில் நடக்கிற விஷயம். இப்போ சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம் சூரியன். இது சூரியன் சின்ன வயசில் படிச்சிருக்கோம் இல்லையா. இது பக்கத்தில் மெர்க்குரி, புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன். சின்ன வயசில் படித்தது மெர்க்குரி, வீனஸ். அடுத்தது பூமி, எர்த்து. மெர்க்குரி, வீனஸ், எர்த், அப்புறம் மார்ஸ், செவ்வாய்.
அப்புறம் வந்து ஜூபிட்டர் குரு சின்ன வயசில் படித்தது, எல்லாரும் படித்தது கிளாஸில். அப்புறம் சர்டன் சனி அடுத்தது. இதுக்கப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. இதுதான் நம்ம படித்தது. யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. இதுதான் 9 பிளானட்ஸ் நம்ம சின்ன வயசில் படித்தது. இப்போ பாருங்க, இந்த நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூரியன் இருக்கா, ஆனால் இதில் பாருங்க 9 பிளானட்ஸில் சூரியன் இல்லை. ஏன்னா சூரியன் ஒரு ஸ்டார். அதனால் இதை விட்டுட்டு புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், குரு, சனி, இதுக்கப்புறம் 3 பிளானட்ஸ் வந்து யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. இப்போ கூட ஜாதகம் சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோன்றது இருக்கும். இப்போது இந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கின்றோம்ல, சனி எங்கே இருக்காரு? இங்கேருந்து எப்படியும் ஒரு 100 கோடி மைலுக்கு அப்பாவில் இருக்கார் சனி. இந்த வட்டப்பாதையிலேயே அவர் சுற்றுறாரு. செவ்வாய் வந்து இந்த வட்டப்பாதையிலேயே சுற்றுறாரு. அப்போ கிரகம் எப்படி சேரும்? ஒரு பல ஆயிரம் கோடி, இல்லை 100 கோடி, 200 கோடி அந்த மாதிரி தூரத்தில் இருக்க இந்த 2 கிரகமும் சேர வாய்ப்பு இல்லை. ஆனால் இதுக்கு மேலே இருக்க நட்சத்திர கூட்டம் இருக்கு இல்லையா, இதில் என்ன சொல்லுதுன்னா, பூரட்டாதின்ற நட்சத்திர கூட்டம் வந்து இதுக்கு நேர்கோட்டில் இங்கே வருது சேட்டன் வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது சேட்டன், இன்னைக்கு இங்கே செவ்வாய் இருக்கு வச்சுங்களேன். சனியும் செவ்வாய் இப்படி இருக்கு. இந்த பூரட்டாதின்ற நட்சத்திரோட ரேஸ் இங்கே வந்து இதுலேயும் நேர்கோட்டில் படுது இல்லையா, இதை தான் நம்ம கிரக சேர்க்கைன்னு சொல்கிறோம். இதை வாங்கி சந்திரனுக்கு அனுப்புது, அதுதான் விஷயம். சந்திரன் வந்து நேச்சுரல் சேட்டலைட். சரி, இங்கே சந்திரனே காணுமே அப்படின்னா, இந்த பூமி இருக்கு இல்லையா, எர்த்துன்னு போட்டுரு இல்லையா, இந்த பூமியே சுற்றி வரது தான் சந்திரன். நேச்சுரல் சேட்டலைட் சொல்லுவாங்க. நேச்சுரல் சேட்டலைட் பூமியை சுற்றி வர நிலா. அதனால பூமியிலேருந்து பார்க்கும்போது நிலா தான் எல்லா நட்சத்திர ஆற்றலையும் கிரகத்துக்கிட்ட வாங்கி அதுலேருந்து சப்ளிமெண்ட்ரி பண்ணி நிலாவுக்கு வந்து நிலாலேருந்து பூமிக்கு வருது இல்லையா. அதனால நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது நிலாவை எடுத்துக்கிறோம். இந்த நவகிரக ஸ்தலம் இருக்குல்ல, நவகிரகம் வைக்கிறோம் இல்லையா, அதில் பாருங்கள் கோயிலில் இது இருக்கும், அதில் வந்து சந்திரன் இருக்கும், ஆனால் பூமி இருக்காது. ஆனால் பூமின்றது 9 பிளானட்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம பூமியில் வாழ்றதால இங்கேருந்து பார்க்குற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதனால சந்திரனை எடுத்துக்கிறோம், பூமியை இல்லை. சூரியனை வந்து ஸ்டார் தானே, அது நம்மளுக்கு அதுதான் ஆற்றல் கொடுக்குது. அதனால் அது ஒரு கிரகமாக நம்ம சும்மா ட்ரீட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அது வந்து நவகிரகத்தில் வராது, அது நட்சத்திரம் தான். இருந்தாலும் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது, குரு, சனி, புதன் அப்படின்னு புதன், கேதுன்னு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இந்த யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ என்ன ஆகுதுன்னா, நம்ம சூரிய ஒளி சனிக்கே படலை, அவ்வளோ தூரத்தில் இருக்குது, சனி இருட்டில் இருக்குது. அப்போது அதை தாண்டி இருக்குது யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. அது அந்த 3 கிரகங்களும், இதில் ப்ளூட்டோ கூட இல்லைன்றாங்க, மறைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த 3 கிரகங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல நம்ம பூமியை, அவ்வளோ தூரத்தில் இருக்கிறதால அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதால அது 3 கட் பண்ணிட்டோம். இந்த ராகு கேதுன்றது அந்த இப்போ சந்திர கிரகணம் பார்த்தீங்களா, பூமி, சூரியன், சந்திரன் ஒன்றா சேரும்போது, சந்திரன் ராகு ஒன்றா இருக்கும்போது, சூரியன் வந்து பௌர்ணமி இருக்கும்போது கிரகணம்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அது நிழல் கிரகமாக அந்த ராகு கேதுன்ற அந்த கருமையம், அந்த நிழல், அந்த ஆற்றல், பிளாக் ஹோல்ஸ் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மேஜராக. கிரகங்கள் மாதிரி அந்த காந்தலை கதிரும் ராகு கேது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதால இந்த யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ தூக்கிட்டு சந்திரனை வச்சுக்கிட்டோம். ஏன்னா சந்திரன் நம்ம நேச்சுரல் சேட்டலைட்டில் அதை வச்சுக்கிட்டு ராகு கேது சேர்த்துக்கிட்டோம். அப்போது யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ தூக்கிட்டோம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது பூமின்ட்டு. அதுக்கு பதில் சந்திரன், ராகு, கேது. இங்கே கிரக சேர்க்கையும் இல்லை பாருங்கள். அப்போ அந்த நட்சத்திர கூட்டம் இருக்கு இல்லையா, இப்போ பூரட்டாதி நட்சத்திர கூட்டத்துக்கு நேர்கோட்டில் சனியும் செவ்வாயும் இந்த சுக்கிரன், புதன், இந்த சதயம், அவிட்டு இதெல்லாம் ஒரே ராசி மண்டலத்தில் வருது. இந்த இடத்துல வரும்போது கனெக்ட் ஆகும்போது இதை தான் நம்ம கிரக சேர்க்கைன்னு சொல்கிறோமே தவிர, இது ஒன்றா இருக்கிறதா தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது வந்து பல ஆயிரம் கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இப்படி வச்சு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அதனால தான் மாறுபடுது. இது ரெண்டும் ஒன்றா இருக்குது, அது வந்து கெட்டு போயிடும், கெட்ட கிரகம் நம்ம சொல்ல முடியாது. அது பூரட்டாதி ஸ்டார்லேருந்து வருதா, சதயம் ஸ்டார்லேருந்து வருதா, செவ்வாய் ஸ்டார்லேருந்து வருதா, இந்த ஸ்டார் இந்த லக்னத்துக்கு நல்லவரா, இந்த ஸ்டாருக்கு அதிபதி. இப்போ பூரட்டாதினா குரு நல்லா இருக்காரா பார்த்தா 11 நல்லா தான் இருக்காரு. இப்போ குருவோட நட்சத்திரத்துலேருந்து சனி, செவ்வாய் இருந்ததுன்னா அது நன்மை தான் செய்யும் செயற்கையாக இருந்தாலும். சதயம் போது தனுசுல ராகு இருக்கு, இது சுமாராக, ஓரளவு சுமாராக இருக்குது. அவிட்டம் அப்படின்னும் போது
அது வந்து அவிட்டம் அது சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது லக்னாதிபதி தசையாக அது நடக்கும். அப்போது குரு நட்சத்திரத்தில் இருந்தாலோ செவ்வாய் நட்சத்திரம் இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை பாதிக்காது. சதயம்ல இருந்தால் சுமாராக இருக்கும். இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் இந்த சேர்க்கையை வச்சு பார்க்கணுமே தவிர டிவியில் சொல்கிற மாதிரி வெறுமே சனி செவ்வாய் இருந்தால் நல்லா இருக்காது, குரு சனி இருந்தால் நல்லா இருக்காது, ராகு சந்திரன் இருந்தால் நல்லா இருக்காது, சூரியன் கேது இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணுறது நம்மளோட அறியாமை. ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது. இது விஞ்ஞானத்திலேயே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நட்சத்திரங்கள் பால் பிரபஞ்சத்தில் இருக்கு. அப்போ சூரியனையே நம்ம வந்து நட்சத்திரமாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறோன்னா, மற்ற நட்சத்திரங்களுக்குல 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு 3 நட்சத்திரம் வருது இல்லையா, இந்த 27 நட்சத்திரங்களும் ராசி மண்டலத்தில் 360 டிகிரி நீள்வட்ட பாதையில் சுற்றுது. இதுக்கு மேலே இருக்க அந்த 27 நட்சத்திரங்களும் அந்த நீள்வட்ட பாதையில் இந்த பால் பிரபஞ்சம்னு வாங்க, மில்கி வே கேலக்சின்னு வாங்க, அதில் வந்து அந்த மில்கி வே கேலக்சியில் தான் இருக்குது இந்த 27 நட்சத்திரமும். இந்த சூரியன் நட்சத்திரமாக இருந்தாலும் இது மில்கி வே கேலக்சியில் இல்லை, அதுக்கு உள்பக்கமாக இருக்குது. மில்கி வே கேலக்சியில் இருக்கிறத தான் நம்ம நட்சத்திரமாக எடுத்திருக்கோம். அப்போ இது நட்சத்திரமாக இருந்தாலும் சூரியன் அந்த பால் பிரபஞ்சம்ன்ற மில்கி வே கேலக்சிக்கு உள்பக்கமாக இருக்கிறதால இது ஒரு கிரகமாக எடுத்துக்கணும். நம்ம பூமியிலேருந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதால இப்படி மாற்றி நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் வர பலன்கள் நம்ம கரெக்டாக தான் இருக்குது. இதை புரிஞ்சுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த விளக்கங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோதிடர்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு ஐடியாஸ் வரும். பாமர மக்கள் இல்லை ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது ஒரு விளக்கம். சூரியன் ஏன் நட்சத்திரமாக இருந்தாலும் கிரகமாக இருக்குது, 9 பிளானட்ஸில் நெப்டியூன், யுரேனஸ், ப்ளூட்டோ ஏன் வரல, சந்திரன் ஏன் வந்திருக்கு, பூமி எங்கே காணோம், இதுக்கெல்லாம் விளக்கம். ஏன் நவகிரகத்தில் பூமி இல்லை, இதெல்லாம் நான் வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன். இது ஒரு புதுமையான பதிவு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.